யெகோவாவுடைய பிரேத்தின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும்போது ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குதுன்னு கேட்கிறோம். சில இழப்புகளின் போது உடைந்து போறோம். ஆனால் இதையும் தாண்டி சில நாட்கள் கழியும் போது இவை எல்லாவற்றையும் தாங்க பலன் அவற்றை கடந்து செல்ல நம்மை ஆண்டவர் பலப்படுத்துறாங்க. அது நடந்தது நன்மைக்கு ஏதுவானதுன்னு சொல்ல வைக்கிறாங்க. இழப்புகளின் மத்தியில நம்ம ஏந்தி ஆறுதல் படுத்தி தேற்றுறாங்க. அதற்கு சமமான நன்மைகளையும் தாராங்க. இந்த உலகில் எதுவுமே நிலை இல்லாதது என்று அறிந்தும் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க நாமும் ஆசைப்படுறோம். பிரசங்கி 3:11 படி அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எதை எப்போ எப்படி நடத்தணும்னு சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாக நமது ஆண்டவர் செய்வாங்க. இந்த வருடத்தின் கடைசி நாள்ல இருக்கிற நாம அவருக்கு எத்தனை நன்றி சொல்லணும் நினைச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்வது பெரிய மாற்றங்கள் ஆசீர்வாதங்கள் எதுவுமே இந்த வருடத்துல என் வாழ்க்கையில நடக்கலைன்னு. எத்தனையோ நபர்கள் நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆசீர்வாதம் கூட இல்லாம இருக்காங்க தானே. அவங்களே ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றிகளை சொல்லும் போது இந்த குறைவுகளின் மத்தியிலையும் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தின கிருபைய நினைச்சு பாருங்க. ஏற்ற நேரம் ஏற்ற நன்மை உங்களை தேடி வரும். ஏன்னா பிரியமானவர்களே, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவன். எனவே இந்த 2024 நீங்க ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கோடி நன்றிகளை செலுத்துங்க. பிரியமானவர்களே, சர்ச்சுக்கு போங்க. இந்த வருடத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. பாதுகாத்தமைக்காகவும் வழிநடத்தியதற்காகவும் நன்றி சொல்லி ஆராதிங்க. எனவே யெகோவா ஈரே பிரேயர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் எனது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயரோட இந்த செய்தியை முடித்துக் கொள்றேன்.